ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா MIUI 13ஓட கண்ட்ரோல் சென்டர் மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க MIUI தரப்புலேருந்து அஃபிஷியலாகவே. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளுடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிவ்அவே நம்ம நடத்தி நம்ம கிவ்அவே கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிவ்அவே நம்முடைய சேனலில் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் கிவ்அவே நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட்டை உங்கள் கமெண்ட்ஸாக நீங்கள் தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி டிவைஸ் ஆகட்டும் இல்லை போக்கோ டிவைஸ், இந்த ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா அதோடைய OS அப்படின்னு பார்த்திங்கன்னா MIUI தான். இந்த MIUI பார்த்திங்கன்னா கரண்ட்டாக 12 வெர்ஷன் தான் போயிட்டுருக்குது. ஸோ இந்த 12 வெர்ஷன் போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் அப்டேட் ஆன MIUI 13 வெர்ஷனை பற்றி MIUI தரப்புலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு லீக் ஒன்று விட்டுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அஃபிஷியலான ஒரு லீக்கு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிறது MIUI 13ல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு அப்டேட் தான் இது. ஸோ இப்போ இருக்கிற MIUI 12ல் இருக்கிற கண்ட்ரோல் சென்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ரைட் சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது டாப்லேருந்து பாட்டமுக்கு இந்த செட்டிங்ஸும், அதாவது அந்த ஆப்ஷனுக்கு உண்டான மொபைல் டேட்டா, ஒய்ஃபை, ப்ளூடூத்து, ஃப்ளாஷ் லைட்டு, ஸ்க்ரீன்ஷாட்டு, இந்த மாதிரி ஆப்ஷனும், தென் லெஃப்ட் சைடு அதே மாதிரி டாப்லேருந்து பாட்டம் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் தனியாகவும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுலேயே நீங்கள் ஓல்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய செட்டிங்ஸில் உள்ளே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா MIUI 13ல் கண்ட்ரோல் சென்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு லீக்ஸ் ஒன்று வந்திருக்குது. இது அஃபிஷியலான லீக்ஸ் தான். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே சைடு பையில் நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டினேன். ஸோ இந்த MIUI 13 அப்டேட் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எப்போ வரும், அண்ட் ஆல்சோ இந்த என்னென்ன மாடலுக்கு இந்த MIUI 13 அப்டேட் வரும் அப்படிங்கிற பற்றின ஒரு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் லீக் இன்னும் எதுவும் அவங்க தரப்பிலிருந்து சொல்லலை. ஸோ ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலில் நம்ம அதை அப்டேட் பண்ணுறோம். ஸோ MIUI 13ல் இருக்கிற நியூ கண்ட்ரோல் சென்டர் இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மொபைல் டேட்டா, நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை, தென் ப்ளூடூத்து, தென் இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்க்ரீனோடைய பிரைட்னஸ்ஸு, தென் மியூசிக்கோடைய வால்யூம் அப் அண்ட் டவுனு, தென் எவ்வளோ டேட்டா இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு பாப்அப் மாதிரி, தென் அதுக்கு கீழே உங்களுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ சைனாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா லாங்குவேஜஸ் எல்லாமே சைனாவில் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்தியாவில் அது லான்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதோடைய அப்டேட் நம்ம இந்த சேனல்லையே நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ தான். அந்த MIUI 13க்கு உண்டான அந்த நோட்டிஃபிகேஷன் சென்டரை பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். ஸோ இதை பற்றி இன்னும் மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்முடைய நண்பர்கள் கூடவே வர்ற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.